ஹாய் மின்மினி, சடிச்சு பிடிச்சி காலையில கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே பஸ் வந்துருச்சு. ஏறி வந்து கிளம்பிட்டோம். காலையில வந்து 7 மணிக்கு பஸ், ரிட்டர்ன் பஸ் வந்து 1:30 மணிக்கு தான். எப்பவுமே நாங்க ஃபேமிலியா பைக்ல போயிடுவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஸ்ல போறோம். அதுக்கப்புறம் இறங்கி நடந்து தான் போனோம். ஒரு வயல்வெளிக்கு நடுவுல தான் வந்து கோவில் இருக்கும். அங்க சின்ன கடை கூட எதுவுமே இருக்காது. அதனால கையில கிடைச்ச ஸ்நாக்ஸ், பால், தண்ணின்னு சொல்லி எது இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். போகும்போதே பசங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. கோவில்ல போய் பார்த்தா யாருமே இல்ல. ஊர் மக்களே வரல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டா எங்களுக்கு பஸ் கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க சமையல் ஒரு பக்கம் ஆயிட்டு இருந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி வந்து வயல்வெளியா நல்லா ஜில்லுன்னு, பக்கத்துல வேற ஏரி ஏரி காத்துக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. குளிர் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பக்கமா வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோம். வர அவசரத்துல கையில என்ன கிடைச்சதோ அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். தலையை கூட சீவல, குளிச்சுட்டு அப்படியே ஓடியாந்தாச்சு. எல்லாரும் என்ன இது பைத்தியன்ற மாதிரி என்ன பார்த்தாங்க. பரவாயில்ல பாருங்க, நான் அவங்கள பார்க்க வரலங்க, நான் சாமி தான் பார்க்க வந்தேன். சாமி நான் எப்படி இருந்தாலும் என்ன பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு பொம்மை, சபரிக்கு வந்து பலூன் கேட்டா எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. திருவிழாக்கெல்லாம் போனா எங்க அப்பா அம்மா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா, அந்த ஞாபகம் வந்துச்சு. இப்ப நானே அம்மா அப்பாவா ஆயிட்டு வாங்கி கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமும் சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க. தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டாங்க. எப்படியும் அடிச்சு பிடிச்சி அக்கா ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான், வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்க. வாங்கி அப்படியே புல்வெளியிலேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப டயட்டு ஊ ஊ சங்குதான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாங்களும் ஒரு சின்ன உபயதாரர்கள்ன்றதுனால எங்களுக்கும் சில மரியாதைகள் வந்து பண்ணியிருந்தாங்க. போது அக்கா வீட்டுக்கார ஆட்டோ சொல்லிட்டாரு. அதனால ஆட்டோலயே வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.